வெல்கம் டு சரசு சமையல். நான் ஒரு ஹெல்தியான மைசூர் பாகு, நாட்டு சர்க்கரையில மைசூர் பாகு செஞ்சு காட்டலாம் உங்களுக்கு தீபாவளிக்கு எல்லாருக்குமே. நம்மளும் வீட்டில் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிச்சேங்க. ஆனால் அது வந்து அப்படியே கொஞ்சம் சொதப்பலாம் முடிஞ்சிருச்சு. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா போச்சு. ஆனால் ஃபைனலில் வந்து அது கொஞ்சம் சொதப்பலாயிருச்சு. சரி, நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் அம்மா நீங்கள் இவ்வளோ ஸ்வீட் காரம் இது எல்லாமே நீங்களே செய்கிறீங்களான்னு கேட்குறீங்க. ஓரளவுக்கு எல்லாமே நான் தாங்க செய்கிறேன். ஆனால் நான் செஞ்சதுல இந்த மாதிரி எல்லாம் கூட சமயத்தில் நடக்குது. அது எல்லாருக்கும் ஏற்படுறது இயற்கை தானேங்க. அதனால என்னோட சொதப்பல் மைசூர் பாகையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் எடுத்த வீடியோவை அப்படியே நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுறேங்க. வாங்க பார்க்கலாம். கடலை மாவு 1 கப் எடுத்துக்கிட்டேங்க, நாட்டு சர்க்கரை 1 கப் எடுத்துக்கிட்டேங்க, நெய் 1 கப் எடுத்துக்கிட்டேங்க, ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், தண்ணி வந்து 3/4 கப் எடுத்துக்கிட்டேங்க. இதை வச்சு தாங்க நம்ம இப்போ மைசூர் பாகு ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த கடலை மாவை நம்ம வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா பேன் அடுப்பில் ஏற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சு வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சு இப்போ இந்த நெய் வந்து கடலை மாவில் நல்லா சேர்கிற மாதிரி அப்படியே கரைச்சி விட்டுக்கணுங்க. கட்டியே இருக்கக்கூடாது. இப்போது இந்தளவுக்கு அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. ஒரு அடி கனமான வானலி எடுத்துக்கலாங்க. அதில் நாட்டு சர்க்கரை 1 கப் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து தண்ணி 1/4 கப் சேர்த்துக்கலாங்க. இப்போ நாட்டு சர்க்கரையை நம்ம நல்லா கரையை விட்டுக்கலாங்க. இது கல் இருக்கும் பட்சத்தில் சர்க்கரை கரைஞ்ச உடனே நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க. கைவிடாமல் நம்மளும் வந்து கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கணும். இது ஒரு கம்பி பதம் வரணுங்க. இப்போ நான் கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருந்தேங்க. இப்போ கம்பி பதம் வந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். விரலில் தொட்டு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு விரல்லேருந்து இன்னொரு விரலுக்கு இந்த மாதிரி கம்பி மாதிரி வரணுங்க. இதுதான் கம்பி பதம். இப்போ கம்பி பதம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம நெய்யில் கரைச்சி வச்சுருக்க அந்த கடலை மாவு கலவையை இப்போ இந்த நாட்டு சர்க்கரை கலவையோடு நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் நேரம் வரைக்கும் பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிளறணும். எடுத்து வச்சுருக்க நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இடையில ஆயிலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் கிளறணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டிப்பட்டு வருது. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்லேயும் வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கணுங்க. இப்போ நெய் விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நான் இப்போ நல்லா கிளறிட்டே இருந்திருக்கேங்க. இப்போ இடையில நம்ம கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கலாங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்க்குறேன். கைவிடாமல் கிளறணுங்க இந்த மைசூர் பாகு செய்யும் போதெல்லாம். அதே மாதிரி அடுப்பை வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சே வச்சுக்கணுங்க. நம்ம ஊற்றின நெய் ஆயில் எல்லாமே இழுத்துருச்சுங்க. இப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்கணுங்க. இதில் வந்து கிளறது தான் மைசூர் பாகுனாவே நம்ம வந்து கைவிடாமல் கிளறணுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஓரத்தில் எல்லாம் பிடிக்காமல் அப்படியே நல்லா எடுத்து விட்டுட்டு கிளறிட்டே இருக்கணுங்க. இப்போ நான் மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கிளறிட்டேங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் நெய் இருக்குங்க. இதையுமே நான் சேர்த்துறேன். ஓரத்தில் எல்லாம் பிடிக்க விடாமல் அப்படியே கொஞ்சம் எடுத்து விட்டு நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், முந்தி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கெட்டிப்பட்டு வருது. நம்ம ஊற்றின நெய் ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. இப்போ பதம் வந்துகிட்டே இருக்குங்க. இது வரைக்கும் நான் கரெக்டாக தாங்க கொண்டு வந்தேன். பாருங்கள், இப்போ பார்த்தா அப்படியே ஒரு சாக்லேட் பக்குவம் வந்துச்சு. நான் நினச்சேன் இன்னும் கொஞ்சம் பதம் வந்துச்சுன்னா நம்ம எடுத்து ஊற்றிடலாம். நம்மளோட நாட்டு சர்க்கரை மைசூர் பாகு இந்த வருஷம் தீபாவளிக்கு அட்டகாசமாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப ஆசையாக செஞ்சேங்க. ஆனால் பாருங்கள், கடைசியில் வந்து அது எப்படியோ சொதப்பி அது ஒரு வழி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்களேன், மைசூர் பாகுக்கு பதம் வர்ற மாதிரியே நல்லா வந்துச்சுங்க. நானும் நம்பிட்டேன், சரி இந்தளவுக்கு பதம் வந்துனா போதும், மைசூர் பாகு இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் தானே நம்ம எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து கிளறிட்டே இருந்தேங்க. நம்ம சாதாரணமாக சர்க்கரை போட்டு செய்கிற மைசூர் பாகு மாதிரியே பாருங்கள், நல்லா கெட்டிப்பட்டு தான் வர ஆரம்பிச்சுது. சரி, இதுதான் கரெக்டான பதம். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கிண்டிட்டு அடுப்பு இப்போ இந்த ஸ்டேஜில் இப்படி தாங்க பதன்னு வரும் சாதாரண மைசூர் பாகுக்கும். சரி, எடுத்து நெய் தடவுன பிளேட்டில் கொட்டிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நானும் கொட்டினேங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா பீஸ் போட வரும். ஆஹா, நம்மளோட மைசூர் பாகு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வருஷம் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை மைசூர் பாகு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறோம் தீபாவளிக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஆசையாக இருந்தேங்க. அதை நெய் தடவில் கொட்டிட்டு அப்படியே ஸ்பூன் வச்சுட்டு மட்டமாக அதை நேவி பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே இந்த வேலையை செஞ்சேங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன கப் வச்சு மறுபடியும் மட்டம் பண்ணுறதுக்காக அது ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் தட்டி விட்டுக்கிட்டே இருந்தேங்க.
அம்மாச்சி இந்த மைசூர் பாக்கு ஒழுங்காக வரலையா? அதனால ஒழுங்காக வரலன்னா நம்ம இன்னொரு தடவை பண்ணிக்கலாம். ஓகேடா செல்லம், கண்டிப்பாக இந்த மைசூர் பாகை விடுறதே இல்லை. அம்மாச்சி நான் உனக்கு நல்லா நாட்டு சர்க்கரை போட்டு மைசூர் பாகு கண்டிப்பாக செஞ்சு தரேன். ஓகேவா? ஓகே மாச்சி. நான் இந்த மாதிரி மட்டம் பண்ணி அழகு பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறியாச்சுன்னா நமக்கு நல்லா பீஸ் போட வரும். சூப்பர் மைசூர் பாகு ரெடி ஆயிடுச்சின்னு கனவு கண்டுட்டு இருந்தேங்க. பார்ப்போங்க அது எப்படி வந்திருக்குன்னு நீங்களும் சேர்ந்து பாருங்கள் என்னோட. ஆனால் சட்டியில் கூட துளி கூட ஒட்டாமல் தான் வந்துச்சுங்க. இது சாதாரண மைசூர் பாகுக்கு நம்ம எப்படி கொஞ்சம் நேரம் ஆறின உடனே பீஸ் போடுவோமோ அதே மாதிரி இதுக்கும் பீஸ் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி போட்டேங்க. பீஸ் போடுறப்ப கூட எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆஹா சக்ஸஸ் தான் இன்றைக்கி இந்த மைசூர் பாகு அப்படி நினச்சி தான் நான் பீஸ் போட்டேங்க. ஆனால் மிஸ்டேக் வந்து எந்த இடத்துல பண்ணேன், எடுத்து கொட்டின இடத்துலையா இல்லை பீஸ் போட்ட இடத்துலையா எனக்கு என்னங்கிறது வந்து புரியவே இல்லை. கரெக்ட் பண்ணிடலாங்க, நம்ம நினச்சா செய்ய முடியாதாங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். பாருங்கள் பீசஸ் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் வந்துருந்துச்சுங்க. ஆனால் நானும் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆற விட்டதுக்கப்புறமே எடுக்க வரலைங்க எனக்கு. யாருங்க விட்டாதையும் உருண்டைகளாக உருட்டிட்டேன். பேசாமல் நாட்டு சர்க்கரை கடலை மாவு உருண்டையாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி உருண்டைகளாக உருட்டிட்டேன். அதுவும் உடச்சி பார்த்தா ரொம்ப நல்லா வந்துச்சு. நான் நினச்சேன் இன்னொரு அரை மணி நேரம் சேர்த்து விட்டுருந்தா ஒரு வேளை ஆறியிருந்தா பக்குவம் வந்திருக்குமோ அப்படின்னு அப்புறமா தான் யோசித்தேன். ஆனால் அதில் வந்து ஆயிலும் நெய்யும் இப்படி பிரிஞ்சு நிறைய வந்துருச்சுங்க. பேசாமல் நான் அதை வந்து எடுத்துட்டேன். ஆயில் நெய் அதிகமாக ஊற்றிட்டேனா இல்லை எடுத்து ஊற்றின பக்குவம் தப்பா எனக்கு எதுவுமே தெரியல. உங்களுக்கு யாருக்காவது நாட்டு சர்க்கரை மைசூர் பாகு பதம் தெரிஞ்சால் கூட எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. அம்மாச்சி இந்த மைசூர் பா வந்து சாக்லேட்டாட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் எடிட் பண்ணுறப்பையும் நான் சாப்பிட்டு தான் இருக்கேன். இன்னும் அந்த உருண்டை 2 இருக்குது. உங்கள் மேமுக்கு வேறு கொடுத்து விட்டேன், ஜெனட் மேமுக்கு வேறு கொடுத்து விட்டேன். என்ன நினைக்கிறாங்களோ தெரியல. அம்மாச்சி எங்கள் மேம் வந்து இப்போ சாப்பிட்ருப்பாங்க. ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? ஒன்றும் நினைக்க மாட்டாங்களா? அம்மாச்சி என்னடா இப்படி மைசூர் பாகு செஞ்சுருக்காங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? ஓகே தங்கம். என்னங்க சரசம்மாவின் இந்த நாட்டு சர்க்கரை மைசூர் பாகு உருண்டையான கதையை நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நான் வந்து சாதாரணமாக எதையுமே வந்து செஞ்சு பார்க்க மாட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் டைரெக்டாக போயிடுவேன். அது மாதிரி தான் சரி இந்த நாட்டு சர்க்கரை மைசூர் பாகும் வரும் நமக்கு கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் நான் ஒரு சமையல்காரர்கிட்ட தான் கேட்டேங்க. அவர் தான் இந்த மாதிரி சொன்னார். சரி நம்ம டைரெக்டாக போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் நமக்கும் வந்து காலை வாரி விட்டுருச்சுங்க. சரி பரவாயில்ல, மறுபடியும் நல்லா ட்ரை பண்ணிக்கலாங்க. சமயத்தில் எப்பயாவது இந்த மாதிரியும் நடக்கிறது உண்டுங்க. ஆனால் கண்டிப்பாக நான் இந்த மைசூர் பாகு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல நாட்டு சர்க்கரை மைசூர் பாகு ரெசிபி வந்து கண்டிப்பாக கொடுத்துட்றேங்க. என்னங்க இந்த சொதப்பல் உருண்டை வீடியோ பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து பண்ணாதீங்க.